நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது இட் டாக்ஸ் அபவுட் தேவனை குறிச்சு அங்க சொல்லும். அவர் என்ன எழுதப்பட்டு இருக்குதுங்க, பரிசுத்த அவர் இந்த ரோம சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார், பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். This was a prayer of Paul to the church of Romans. அவர் என்ன சொல்றாரு, may the God of hope fill you. நம்முடைய தேவனுக்கு நான் சொன்னேன், அவருக்கு பல நாமங்கள் உண்டு, பல பரிமாணங்கள் உண்டு. அந்த பரிமாணத்துல ஒரு பரிமாணம் இஸ் the God of hope, நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையின் தேவன். இந்த உலகத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, யூ cannot say எனக்கு நம்பிக்கை இந்த காரியத்துல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுக்கு யூ cannot say that so easily. எனக்கு எத்தனை ஐயோ நம்பிக்கை இல்ல போங்கன்னு சுலபமா சொல்லிடுறோம். இங்க யார் இருக்கிறதுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எப்படி இருக்கிறாருங்க, he is the God of hope. பவுல் எழுதுறாரு, நம்பிக்கை கொடுக்கிற தேவன், நம்பிக்கை கொடுக்கிற தேவன். ஆமென், ஹalleluya. மரண இருள இருந்தாலும் நம்பிக்கை கொடுக்கிற தேவன். தாவீது சொல்லுவாரு, நம்பிக்கை அற்று போக இருக்கிற ஒரு சூழ்நிலையில, சவுலினால் துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில, ஆமென், he looks to the hope, God of hope. அவர் சொல்லார், எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர. his hope was on God. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். அவர் தேவன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பானா, he couldn't have written this word. அப்போ ஒவ்வொருவருக்கு நீங்க whatever may be your situation and condition, you know that you have a God who is a God of hope. நம்பிக்கை இல்லாத நேரத்துல நம்பிக்கை கொடுக்கிறவர். Hallelujah. In whatever situation, whatever condition, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா you have a God who gives you hope. நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை கொடுப்பாரு. வேலையில் போச்சே நினைக்கிற இடத்துல ஆண்டவர் நம்பிக்கை கொடுப்பார், ஒரு நல்ல வேலையை கொடுப்பார், உயர்ந்த இடத்துல கொடுப்பாரு. If you have been denied about promotion, deny பண்ணி இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஹைக் கூட deny பண்ணி இருக்கலாம் through some means, but remember, you have only one person in this all of this earth, that is your God. அந்த யெகோவா தேவன், அந்த இயேசு கிறிஸ்து, அவர் எப்படி இருக்கிறாருங்க, now the God, he is the God of hope. அவர் சொல்றாரு, fill you with all joy and peace in believing. அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, உங்களுக்கு hope பெருகும்படிக்கு, may the hope abound in you. உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படியாக. நம்பிக்கையின் தேவன் என்ன சொல்றாருங்க, நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படியாக செய்வாராக. எப்படிங்க, விசுவாசத்தினால. ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை எப்படி வரோங்க, நீங்க ஒண்ணுமே இல்லாம பார்க்க முடியாத இருக்கிற நேரத்துல how do you think that you can? பவுல் எழுதுவார் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம், நான் விசுவாசத்தை குறிச்சு எழுதும் போது 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போமே. அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. It's not hope, it's not belief, it's not faith. உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க கையில இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதுக்கு நீங்க யார் மேலேயே நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை கிடையாது. There is no need to have hope on God, there is no need for you to believe on God, because you have everything. இங்க சொல்றாரு, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன,
தான் காணாததை நம்பினோனாகில் வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருக்கிறோம். For we are saved by hope, but hope that is seen is not hope. For what a man seeth, why does he yet hope for? But if we hope for that we see not, then do we with patience wait for it. நம்ம ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறவர். ஹalleluya. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று நம்பிக்கை கொடுக்கிறவர். ஒன்றுக்கு குறித்து கவலைப்படாத நம்பிக்கை கொடுக்கிறவர். That is your God. இன்னைக்கு நிறைய பேர் அநேக நேரத்துல we don't trust in God. we அதிகபட்சம் என்ன பண்றோம்? மனுஷர் மேல, உலகத்தின் காரியத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். மனுஷன் சொல்ற தீர்க்க தரிசனங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். when you study the word, hallelujah, ஆண்டவர் டைரக்டா உங்களோட பேசுறாரு, அதன் மேல எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறீங்க? Learn to trust God. அவர் ஒருவர் தான் நம்பிக்கையின் தேவன். அவர்தான் சொல்றார், பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகணும். Your hope should increase. Hallelujah. பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும். ஆண்டவர் பாருங்க, this is the heart of God. Amen. எதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமா? Hallelujah. He says, ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷம் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும். யாரும் அப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா? உண்மையா நினைக்கிறவங்க இருப்பாங்களா? That is the heart of God. நீங்க சமாதானம் இல்லாம இருக்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. துக்கத்தோட இருப்பது அவருடைய விருப்பம் கிடையாது, அவருடைய சித்தம் கிடையாது. அவர் சொல்றாரு, அப்பா, I want to give you hope. அந்த நம்பிக்கையில என்ன இருக்குதுங்க? விசுவாசம் இருக்கு. அந்த நம்பிக்கையில என்ன இருக்குதுங்க? சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. God says, I want to give you in abundance. நிறைவா நான் கொடுக்க விரும்புகிறேன். அதை கண்டுபிடிக்கணுங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஆபிரகாம் அதை விளக்கி சொல்றார். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, it says, Romans chapter 4, பதினெட்டாம் வசனத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். ஜெனசிஸ் சாப்டர் 15ல அவர் சொல்லுவாரு. Amen. 17ல சொல்லுவாரு. He gives him a promise and covenant கொடுப்பாரு. அதுல இங்க 18ஆம் வசனத்துல சொல்லும், ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு, நல்லா கவனிங்க, நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்த போதும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். உங்களுக்கு நம்பிக்கை எங்க தெரியுமா? In the word of God. தேவன் வார்த்தையில எழுதினானா எழுதினது. God is not going to change or alter. உங்களை குறிச்சு ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. Hallelujah. You are being recorded in the Bible. உங்களை குறிச்சு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய காரியங்களை எழுதி வச்சிருக்கிறார். எரேமியா 29:11 சொல்லும், நான் என்ன பண்ண போறேன்? நம்பிக்கை கொடுக்கிறவனா இருக்கிறேன். I will give them hope and future. ஒரு நம்பிக்கை கொடுக்கிற தேவன். அவர் சொல்ற, உங்க ஃபியூச்சர் சும்மா எப்படி இல்ல. God says, I will give them hope and a future. அதுதான் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சுங்க? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவன் சொன்னாராம். உடனே நமக்கு நிறைய நேரத்துல தீர்க்க தரிசனங்களை படிச்ச மாத்துல கேட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷம். பட் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 25 வருஷம் வந்துருச்சு, கடந்து போயிருச்சு. It was very difficult for him. Hallelujah. 25 வருஷமா நம்பிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் சொன்னதை. நம்ம ரோமர்ல 8ல படிச்சது பிள்ளைதான். வரக்கூடியதன் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். My God is a God of hope.
till you die on this earth. அது வரைக்கும் அவர் மாத்திரம் தான் நம்பிக்கை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். That's a promise of God. That is a covenant of God. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு, even when there was no reason for hope, Abraham kept hoping. That is the beauty. அப்போ உங்களுக்கு எனக்கு சேம் சட்டம் தான், அதே சட்டம் தான். என்னன்னு, even when there was no reason for hope, இன்னைக்கு உங்களுக்கு அதேதான். even when there is no reason for hope, even when there is no reason for hope, டாக்டர் சொல்வாங்க உனக்கு இந்த வியாதி சுகமே ஆகாது, உனக்கு இது நடக்கவே நடக்காது, உன் பிள்ளைகளுக்கு கல்யாணமே நடக்காது, உனக்கு நல்லது நடக்கவே நடக்காது. someone will say, டாக்டர் சொல்லலாம், மனுஷர் சொல்லலாம், உருப்படவே மாட்டீங்கன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. பட் எத்தனை பேர் ஆண்டவர் சொல்ற கர்த்தர் சொன்னதை நம்புறீங்க? இங்க பலர் பல விதமா சொல்லி இருக்கலாம். ஆபிரகாம் never believed what man said, he believed in what God said. அவன் சொல்றான், even when there was no reason for hope. இன்னைக்கு உங்களுக்கு தான், even if you don't have a reason to hope for what God has said, Abraham kept hoping, kept hoping, kept hoping. இன்னைக்கு உங்களுக்கு இந்த இரவுல இட் மே சவுண்ட் வியர்டா கூட, எப்படிங்க கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தா, எவ்ரிடே தேங்க் காட். ஆபிரகாம் 25 வருஷம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண்டவரே வாக்கு தத்தத்தின் பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பண்ணி கொண்டு இருந்தான். தன் வாழ்க்கையில பல முறை சந்தேகம் வந்தது, வரலன்னு இல்ல. He had to face so many things. அந்த கலக்கத்தின் நேரத்துல தான் இஸ்மவேல் பிறந்துட்டான். பட் ஆண்டவர் சொன்னா, no, he is not going to be the son of promise. அப்பதான் ஆபிரகாம் புரிஞ்சு, ஐயோ கலக்கத்தின் நேரத்துல தடுமாறுவோம், ஆனா yet God is holding the promise. உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வச்சு காத்து இருக்கிறாரு. இன்னைக்கு நம்புவீங்களா? யாருடைய ரிப்போர்ட்டை நம்ப போறீங்க? தேவனுடையதையா இல்ல மனுஷனுடையதையா? யார் வார்த்தையின் மேல நம்பிக்கை? நடக்கலையா? இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சொல்லுது, Abraham kept hoping. என்ன தமிழ்ல என்ன சொல்லுதுங்க? ஏது அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். நம்புறதுக்கு ஒரு ரீசனும் இல்லையா. அவன் சரீரம் செத்து போனது, சாராருடைய கர்ப்பம் செத்து போனது, இதெல்லாம் அவன் கண்ணுல பார்த்துட்டே இருக்கிறாங்க. எவ்ரி டே he sees it. அதை பார்த்துட்டே இருந்தான். எத்தனை வருஷங்க? 25 வருஷம் பார்த்துட்டே இருக்கிறான். நாளுக்கு நாள் அவன் சரீரம் பலவீனம் அடைகிறத பார்க்கிறான். அவன் மாம்சம் குன்றி போகிறத பார்க்கிறான். But he said to himself, ஆமா என் சரீரம் பலவீனம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை பலவீனம் அடையிலையே. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் பொய்யா போனது கிடையாது. ஆண்டவர் சொன்னபடி செய்கிறவர் அல்லவா. இதுதான் நீங்களும் நானும் திரும்ப திரும்ப சொல்லணும். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த போதும் அது நம்பிக்கையோட எது மேலங்க? தேவன் சொன்னது மேல. தேவன் சொன்னது மேல நம்பிக்கையோட இருந்தான். இன்னைக்கு அவர் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரா? தேவன் என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்பிக்கையின் தேவன் அவர். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு நம்பிக்கையின் தேவனா இருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கையின் தேவனா தான் அவர் இருக்கிறாரு. சாய்ஸ் இஸ் யார்ஸ், சாய்ஸ் இஸ் மைன். அவர் சொன்னபடி செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். you will be healedங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். உங்களை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை, அவருடைய பலத்த கரத்துல உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருக்க பழகி கொள்ளணும்.
He will lift. அவர் உயர்த்துவேன்னு சொன்னா உயர்த்துவார். உன் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னா கண்ணீரை துடைப்பார். உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னா உன்னை பலப்படுத்துவார். நிச்சயமா அவர் செய்வார். But till then, you may see hopelessness. You may see failures. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவரை விட்டு விலகி போகிறீங்களா? இல்ல ஆண்டவரோடு பக்கம் வரீங்களா? Where you will stay? Where you will take a stand? Will God be your hope? Whatever, எந்த புயல் போன்ற பல காரியங்கள் வந்தாலும் அதன் நடுவுல there is a anchor for your soul. It is hoping in the promise of God. அந்த நம்பிக்கை பிடிச்சுக்கங்க, அதை பிடிச்சுக்கங்க, உறுதியா பிடிச்சுக்கங்க. இயேசுங்கிற அந்த ஆங்கரை பிடிச்சுக்கங்க. He will take you. One day you will see. ஆபிரகாம் ஈசாக்க பார்த்தது போல நீங்களும் அந்த வாக்குத்தத்தத்தை பார்ப்பீங்க, அந்த விடுதலையை பார்ப்பீங்க, அந்த சுகத்தை பார்ப்பீங்க, அந்த கிருபையை பார்ப்பீங்க. நிச்சயமா அவங்களை ஏமாத்த மாட்டார். இதுவரைக்கும் கர்த்தர் ஏமாத்தினதா சரித்திரம் கிடையாது. அவர் ஏமாத்தவே மாட்டார். Will you hope on the Lord? நம்பிக்கையோடு அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா.